ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபுல் ஆன்சர் கீ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கொஷின் பேப்பர். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ரிவ்யூ எடுக்க போயிருந்தேன். ரிவ்யூ எடுக்க பசங்களே இல்லை. என்ன காரணங்கிட்ட 1:20க்கு மேலே போயிட்டேன். யாருமே இல்லைங்க. ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. கேர்ள்ஸ் மட்டும் இருந்தாங்க, பட் அவங்க ஒத்துக்கலை. பட் ஒரு மாதிரி இருந்துச்சு, சங்கடமாக இருந்துச்சு. சரி, எனிவே பயாலஜி ஈஸியாக வந்திருக்குது. ஸோ அதனால தான் ரிவ்யூ போடலை. ஸோ சாரி. பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் செக் பண்ணிக்கலாம். டாப்சன் இது வந்து பயோ பாட்னி. ஸோ அடுத்து டாமினன்ட் எபிடெசிஸ் எல்லாமே புக் பேக் தான் நிறைய கேட்டிருக்காங்க. 10. 4th ஒன் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து வந்து 5th ஒன் வந்து ஆப்ஷன் டி. ஸோ செக் பண்ணிக்கோங்க. 6வது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சரி, அடுத்து 7வது வந்து பிரேசில், நேட்டிவ் ஆஃப் கிரவுண்ட்நட்டு. 8வது வந்து பார்த்திங்கன்னா டைனி பாக்டீரியா. சரிங்களா? ஸோ அடுத்த கிவ் தி நேம் ஆஃப் சயின்டிஸ்ட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூனில் கேட்ட கேள்வி நான் சொல்லியிருந்தேன். ஃபைட்டோ ரெமிடேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். மென்ஷன் தி நேம்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் ரெக்யூட் ஃபார் இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். எம்ப்ராய்ட்ஸ் ஓகே. பிரமிட் ஆஃப் ஜென்டர் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் செப்பரேட். இதெல்லாம் கேட்குறது தான். மைக்ரோபியல் இன்னுக்குலஸ் புக் பேக் அப்படியே கேட்டாங்க. ஜெனட்டிக் மேப்பிங் ஈஸி தான். க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஈஸி தான். ஹேபிடேட் நிச்சு ஈஸி தான். ஸோ கம்பல்சரி வந்து ஒவியல் டயக்ராம், லேபிள் ஸ்பாட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன் ஈஸியாக தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ஹெல்பிங் மெயின்டைன் தி கிளைமேட், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் கேட்டாங்க. மில்லட் எழுதியிருப்பீங்களா எல்லாருமே? ஓகே. இன்னரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் மைக்ரோஸ்பரஞ்சஸ். அடுத்து ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன் ஆப்ஷன் ஏ. இது செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் டி, ஹனி பீஸ். 4th ஒன் வந்து டி, ஆப்ஷன் டி. 5th ஒன் வந்து ஆப்ஷன் சி. 6th ஒன் வந்து ஆப்ஷன் டி. 7th ஒன் வந்து ஆப்ஷன் பி. 8th ஒன் வந்து ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் அவ்வளோதான். மென்ஷன் டூ கேர்ள்ஸ் ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்ட் அதில் எழுதியிருப்பீங்க. ஒலிகோ போட்டன்சி, ஹியூமன் ஓவம் வரைஞ்சிருப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் 8th லெசனில். சாமர், செர்விக்கல் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஷார்ட் நோட் ஆன் காப்ரோலிட்ஸ், ஜஸ்டிஃபை இது புக் பேக்கு. வேஸ்ட் இது வந்து ஓனாகவே எழுதலாம். செலக்டட் செலக்டட் ஸ்பீஷியஸ் கண்டிப்பாக புக் பேக் ஈஸி. புக் பேக். பிசிஆர் ஹெல்ப் இன் ஆர்என்ஏ ரிப்ளிகேஷன், இதுவும் ஈஸி தான். அடுத்தது ஹவ் வி கான்ட்ரிபியூட், இதுவும் புக் பேக். ஹார்டிவைன் வந்து எழுதியிருப்பீங்க. அடுத்தது ட்ரக்ஸ் ஆன் தி பேசிஸ், அது எஃபெக்டிவ் நேம் எழுதி விட்டு அந்த எஃபெக்ட்ஸ் எழுதினா போதும். டைப்ஸ் ஆஃப் சிங்கமியும் ஈஸி தான். ஸோ எனிவே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பல்சரி முதல் கொண்டு ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருமே 95க்கு மேலே எடுத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.